திமுகவுடைய வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும், சர்வைவல்னு வரும்போது இந்த சமரசத்துக்கும் தயாராவார்கள். தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை நோக்கி மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள்னா எப்படிப்பட்ட ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கு? Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திமுகவோட ஒரு பெரிய நெருக்கடி இங்கே தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசு இருக்கிறது. பல மந்திரிகள் சிறை கதவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. கே நேருவோட கேஸில் இடி ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டாலின் பெயரும் இருக்குது, உதயநிதி பெயரும் இருக்குது. அப்போ அதில் எஃப்ஐஆரை போட்டாச்சு. மீடியா அதை பெருசாக ஃப்ளார பண்ணல. நம்ம டீலிமிட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான பில். மோடி இந்த தடவை எப்படியாவது நிறைவேற்றணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாடு அசம்பிளி ரிசல்ட்டுக்கு பிறகு இந்த நிலைமை இங்கே மாறி இருக்குது. கடுமையான ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் இருந்த திமுக மெல்ல மாற ஆரம்பிக்குது. ஏன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சு. திமுக கொடுக்குற திருத்தங்களோட டீலிமிட்டேஷனை கொண்டு வரதுக்கு பிஜேபி ஒன்றும் முட்டாள் கிடையாது. சரத்பவார் கட்சியையும் திமுகவின் ஆதரவையும் நாட இருக்கிறது பாஜக இந்த முடிவில். காங்கிரஸுக்குள்ள இருக்க சில இண்டிவிஜுவல் எம்பிசியும் குறி வச்சு அவங்க நகர்றாங்க. அதனால பாய்காட் பண்ணி தப்பிச்சுக்கலான்னு திமுக நினைத்தால் அது தற்கொலை அரசியல். அதை திமுக செய்யாது. டீலிமிட்டேஷனில் ஒன்று நீ ஆதரிக்கணும் அல்லது எதிர்க்கணும். கொளுத்தினார் கையில் ஸ்டாலின். ஞாபகம், பிஜேபியை எதிர்ப்பதில் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த கட்சியும் போகாத தூரத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு சிக்கலே அதுதான். ஸ்டாலினால ரிவர்ஸ் வர முடியும். முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நீங்க வேற இந்த இடைத்தேர்தல் நிரூபிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போனார். ஆமாம், நிரந்தரமாக கட்சி அழிவை நோக்கி போகிறது. யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது தமிழக மக்களுக்கு செய்யற துரோகமா கன்சிடர் அப்பட்டமான துரோகமாக இருக்கும். திமுகவுடைய வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும், சர்வைவல்னு வரும்போது இந்த சமரசத்துக்கும் தயாராவார்கள். தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை நோக்கி மெல்ல நகர ஆரம்பித்திருக்கிறது. இடைத்தேர்தலில் வந்து திரு சீமான் அவர்கள் போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிங்கையை கொடுத்துருக்காருங்கிறத பார்க்க முடியுது. இந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள்னா எப்படிப்பட்ட ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கு? டீலிமிட்டேஷன் பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். திமுகவுடைய ஸ்டாண்ட், அதாவது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்துட்டு கூட போகுது. இப்போ முதல்ல வந்து டீலிமிட்டேஷன்லாம் வந்துட்டு வரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறப்ப முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தது இந்தியாவிலே அப்படின்னா தமிழகத்தில் இருந்து தான், அதுவும் திமுக தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ லைட்டாக சாஃப்டன் ஆயிருக்கோ அந்த எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்க தோணுது. ஏன்னா வரட்டும், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த முக்கிய முடிவும் நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் என்ன முடிவெடுப்போங்கிறது அந்த இது வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பில் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் முடிவெடுப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அப்போ பாஜகவை நோக்கி திமுக நகர்கிறது அப்படி எடுத்துக்கலாமா? திமுகவுடைய வரலாறு அறிந்தவர்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும், சர்வைவல்னு வரும்போது அவர்கள் எந்த சமரசத்துக்கும் தயாராவார்கள். இந்த டீலிமிட்டேஷன் எடுத்துக்கோங்க. டீலிமிட்டேஷன் பேர் எடுத்தாலே வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதித்தவர்கள். அதற்கு எதிராக ஒரு மாநாடையே சென்னையில் ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. அதில் மற்ற தென் மாநிலங்களுக்கு வெளியில் ஒடிசா மாதிரியான இடங்களிலேருந்தும் தலைவர்கள் வந்திருந்தார்கள். அது ஒடிசாவுக்கு வெளியிலேருந்தும் வந்திருந்தாங்க. பஞ்சாப்லேருந்துலாம் கூட வந்திருந்ததா எனக்கு நினைவு. இன்றைக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க? ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லுகிறார்? திமுக அமைப்பு செயலாளர், டீலிமிட்டேஷன் பில் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகட்டும், அதோட கண்டென்ட்ஸை பார்த்து தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். நாங்கள் சொன்ன திருத்தங்கள், ஏப்ரல் மாதம் அந்த பில்லு தோற்கடிக்கப்பட்டப்போ நாங்கள் சொன்ன திருத்தங்கள் இருந்ததுன்னா, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னா நாங்கள் ஆதரிப்பது குறித்து பரிசீலிப்போம். இதுதான் ஆர்எஸ் பாரதியோட ஸ்டேட்மெண்ட். இதே தான் டிகேஎஸ் இளங்கோவனும் சொல்கிறார், உங்கள் கட்சியோட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை நோக்கி மெல்ல நகர ஆரம்பித்திருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அதை தான் ப. சிதம்பரமும் சொல்லியிருக்கிறாரோ அவருடைய அந்த எக்ஸ்தல பதிவில். அதாவது சரத்பவார் கட்சியையும் திமுகவின் ஆதரவையும் நாட இருக்கிறது பாஜக இந்த முடிவில். ஆமாம், அது நாட இருக்கிறதுன்றது உண்மை. அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க தேர் ரீச்சிங் அவுட் டு எவ்ரி பார்ட்டி. நாட் ஓன்லி தட் பார்ட்டிஸு, காங்கிரஸுக்குள்ளே இருக்க சில இண்டிவிஜுவல் எம்பிசியும் குறி வச்சு அவங்க நகர்றாங்க. ஏன்னா வந்து 2/3 மெஜாரிட்டி லோக்சபாவில் ரொம்ப ராஜ்யசபா 2லேயும் வேணும். ராஜ்யசபாவில் 9 சீட்டு தான் குறையுது. லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரித்தாலுமே கூட வந்து இன்னமும் வந்து திமுக சமாஜ்வாதி பார்ட்டி ஆதரித்தாலுமே கூட வந்து 17 சீட்டு துண்டு விழுது. திமுகவை பாய்காட் பண்ண வச்சா இருக்கிறதுல 2/3 மெஜாரிட்டி சமாஜ்வாதி பார்ட்டி ஆதரித்தாலோ அல்லது பாய்காட் பண்ணாலோ நிறைவேற்றிடலாம். இதுக்கான முயற்சிகள் தான் இன்று எடுக்கப்படுகின்றன. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் பில்லை பாய்காட் பண்ணாலும் ஆதரித்தாலும் ரெண்டும் ஒன்றா தான் மக்கள் மத்தியில் பேசப்படும். அதனால் பாய்காட் பண்ணி தப்பிச்சுக்கலான்னு திமுக நினைத்தால் அது தற்கொலை அரசியல். அதை திமுக செய்யாது. இந்த தடவை மக்கள் அப்படி ஏமாற்ற முடியாது. டீலிமிட்டேஷனில் ஒன்று நீ ஆதரிக்கணும் அல்லது எதிர்க்கணும். மிடில் பார்த்து
பாய்காட் பண்ணுறது, அப்ஸ்டைன் ஆகுறதுன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர்கள் ஆதரிப்பதற்கான சமிக்கைகள் இப்பொழுதே தெரிகின்றன. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து அவங்க வந்து மக்கள் மனங்களை தயார்படுத்துவாங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா முதல்ல ஆர்எஸ் பாரதி பேசுவார், அப்புறம் டி.கே. இளங்கோவன் பேசுவார், அப்புறம் பாலு பேசுவார், அப்புறம் ஸ்டாலின் பேசுவார். இது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதாவது டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. பரவலாக அவர்களுடைய நிலைப்பாடு என்று நாம் அறியக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்று நாம் ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறோம்னா அதற்கு நேரெதிரான நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். ஒரு முக்கியமான இஷ்யூ இல்லைன்னா எப்படி மக்கள் மனங்களையும் கட்சிக்காரர்களையும் அவர்கள் தயார்படுத்துவார்கள்னா முதல்ல ஆர்எஸ் பாரதி பேட்டி கொடுப்பார், அதன் பிறகு டி.கே. இளங்கோவன் பேசுவார், அதன் பிறகு டிஆர் பாலு ஏதாவது ஒரு விதத்தில் அதை மாற்றி பேசுவார், கடைசியாக வந்து ஸ்டாலின் பேசிடுவார். அதாவது 3-4 படிம நிலைகள் அதற்கு முன்னால் வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் தே வில் டெஸ்ட் த வாட்டர்ஸ். அதை செய்வாங்க. கொளுத்துனார் கையில் ஸ்டாலின், ஞாபகம் இருக்கா? யுவப்பரில். இப்போ என்ன தில்லலங்கடி வேலை பண்ணுறாங்கன்னா, நாங்கள் சொன்ன திருத்தங்களை ஏற்றுக்கொண்டால் அப்படின்றாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நாங்கள் வந்து டீலிமிட்டேஷனை எதிர்ப்போன்றாங்க. இன்னொன்று, திமுக கொடுக்குற திருத்தங்களோட டீலிமிட்டேஷனை கொண்டு வரதுக்கு பிஜேபி ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவங்க விருப்பத்துக்கு தான் கொண்டு வருவாங்க. திமுக ஆதரவை பெறுவதற்கு அப்ஸ்டைன் ஆகியோ இல்லை நேரடியாக ஓட்டு போட்டோ சில விஷயங்களை செய்ததாக ஒரு சால்ஜாப்பு, ஒரு தோற்றம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லலாம் தே வில் கிவ் எ ஃபேஸ் சேவர் ஃபார் டிஎம்கே. ஃபேஸ் சேவர்னால் தெரியும் இல்லையா? ஒரு நீ தான் எதிரியை அவனிடமிருந்தே காப்பாற்றுவது, ஒரு ஃபேஸ் சேவர் கொடுப்பாங்க அவங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு டி.கே. இளங்கோவனும் ஆர்எஸ் பாரதியோட ஸ்டேட்மெண்ட் தெளிவாக இவர்கள் பாஜகவை நோக்கி நகர ஆரம்பித்துவிட்டார்கள் என்று தான் எனக்கு படுகிறது. எனவே திங்கட்கிழமை பார்லிமெண்ட் கூடுது, கிட்டத்தட்ட 1 மாத காலம் நடக்கும் என்றது எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான மசோதாக்கள், குறிப்பாக இது 131வது அரசியல் சாசன திருத்த மசோதா, 131st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், மற்றது எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவோட சேர்ந்து வரும்பொழுது ஆதரவு தெரிவிச்சுட்டு நாங்கள் மகளிர் இடஒதுக்கீடுக்கு தான் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சோங்கிற மாதிரி நரேட்டிவ் பில்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லை, அவங்க ஆதரிச்சாங்கன்னா எந்த விதமான நரேட்டிவும் பில்ட் பண்ணுவாங்க, ஆனால் மக்கள் மத்தியில் அது இட் வில் ஃபால் ஃப்ளாட். ஏன்னா அதுக்கும் வந்து பாசி வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. 106வது சட்ட திருத்த மசோதாவே வந்துட்டு ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்ற ஒரு பெண்கள் இதை ஒடுக்கியதுக்கான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆல்ரெடி வந்துடுச்சு. அதை கொண்டு இதில் திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மோடி அரசு செய்யக்கூடிய அட்டுழியங்களில், பாவங்களில், பஞ்சமா பாதகங்களில் இதுவும் ஒன்று. பிஜேபியை எதிர்ப்பதில் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த கட்சியும் போகாத தூரத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கி சிக்கலே அதுதான். அதனால் ஸ்டாலினால் ரிவர்ஸ் வர முடியல. கலைஞராக இருந்தால் அவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் பிஜேபியோட நாம் உறவு கொள்ளக்கூடிய காலம் ஒன்று வரும். எதற்காக இப்பொழுது இவ்வளோ பேச்சு பேசணும்? பேசாத பேச்செல்லாம் எதுக்கு பேசணும்? இந்த வடிவேலு காமெடியில் கொஞ்சம் நஞ்சம் பேச்சாடா பேசுனீங்கன்னு அந்த மாதிரி வந்து பேசியாச்சு. அதனால தான் திரும்ப வர முடியல. கலைஞராக இருந்தால் அது உஷாராக பேசுவார். நாளைக்கு யாரோட வேணால் நம்ம போக வேண்டியிருக்கலாம், எதுவும் நிரந்தரம் இல்லை அரசியலில். இதே பிஜேபியோடய நம்ம போனவங்க தான், போகக்கூடிய காலமும் வரும். அதனால் எதுக்கு இவ்வளோ பேசணும்? இன்றைக்கி ஸ்டாலின் வந்து நேரடியாக பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறதுக்கு தயங்குறதுக்கு என்ன காரணம்? நான் வெளிப்படையாக பேசுகிறேன், தயங்குறதுக்கு என்ன காரணம்? அவ்வளோ பேச்சு அவங்க பேசிட்டாங்க. தி பிகேம் பிரிசனர் ஆஃப் தேர் ஓன் பொசிஷன்ஸ் ஆங்கிலத்தில். அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகளின் காரணமாக அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 15 நாள் அவர் லண்டனில் இருக்கார், நாளைக்கு வருகிறார் என்று கேள்விப்படுகிறோம். முக்கிய முடிவுகள் அவர் லண்டன்லேருந்து எடுத்திருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். சில டிசிஷன்ஸ் அவர் எடுத்திருக்கார், அப்படி தான் எனக்கு தோணுது. அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பேசினார், எல்லாத்துக்கூட பேசும்பொழுது கூட வந்து பிஜேபியை ஒன்றும் திட்டாதீங்க, காங்கிரஸையும் சேர்ந்துக்காதீங்கன்றார். ஒரே நேரத்தில் காங்கிரஸும் பிஜேபியும் எதிர்ப்பது என்பது பிஜேபி பக்கம் நீங்கள் போயிட்டீங்க என்பதற்கான அடையாளம். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஆர்எஸ் பாரதியும் டி.கே. இளங்கோவனும் பேசுவது தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். டீலிமிட்டேஷன் பில் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை வெளிப்படையாக எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் 4 மாதங்களுக்கு முன்பு 3 மாதங்களுக்கு முன்பு ஏப்ரல் மாதம் எப்படி வாக்களித்ததோ அதுபோல் வாக்களிக்காமல் ஒன்று நேரடியாக ஆதரித்தோ அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தாலோ அவர்கள் பிஜேபி பக்கம் போய்விட்டார்கள் என்று தான் எல்லோராலும் புரிந்து கொள்ளப்படும். மக்கள் மனங்களை அவர்களால் மாற்ற முடியாது, அதை சேல் பண்ண முடியாது. அந்த பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டை, அந்த ஸ்டாண்டை வந்து மாற்றினதை, அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை ஷிஃப்ட் பண்ணதை மக்கள் மத்தியில் அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. படுதோல்விக்கு அவர்கள் ஆளாவார்கள், பல ஆண்டுகளுக்கு எழுந்திருக்க முடியாது. அப்போ இவங்க 2 பேத்துக்கும் அவங்களோட தேவை இருக்குங்கிறதுனால இந்த முடிவு எட்டுறாங்கன்னே எடுத்துக்கலாமா சார்? ஆமாம். இப்போ திமுகவோட ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசு இருக்கிறது. பல மந்திரிகள் சிறை கதவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. கே.என். நேரு கேஸ்லலாம் வந்து அது மேலே வரைக்கும் போகுது. அந்த கேஸில் கே.என். நேருவோட கேஸில் டிஜிபி கிட்ட ஏற்கனவே போன அந்த அறிக்கையில் வந்து வேலை வாங்கி தரதா பண்ண அந்த வாட்டர் போர்டில் நடந்த அந்த ஊழல், அதிலெல்லாம் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு இவங்க வாங்கினது
இதிலெல்லாம் வந்து அந்த அறிக்கையில் இடி ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டாலின் பெயரும் இருக்குது, உதயநிதி பெயரும் இருக்குது. அப்போ அதில் எஃப்ஐஆரை போட்டாச்சு, டிவிஎஸ்சி வந்து போட்டாச்சு. இந்த மாத இறுதி வரை எந்த நடவடிக்கையும் கூடாதுன்னு ஹைகோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்டே வெக்கேட் ஆகும். அப்போ இடி உள்ளே வரும். அந்த இடி உள்ளே வருதுன்னா நேரு மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயே போகுது கேஸ். ஏன்னா அந்த அறிக்கையில் வந்து ஸ்டாலின் பேரும் உதயநிதி பேருமே இருக்குது. மீடியா அதை பெருசாக ஃப்ளாரை பண்ணலை. அப்போ ஒவ்வொரு கேஸ்லையும் இடி உள்ளே வரும்போது அமைச்சர்கள் சிக்கலுக்கு உள்ளாகிறார்கள். இப்போ பிஜேபி திமுக கிட்ட ஆதரவை வாங்குவது பேசுவது என்பது வெறும் மன்றாடுவதோ மண்டியிடுவதோ வேறு முறையிடுவதோ கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னா அவர்கள் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியை டிஎம்கேவிடம் பிஜேபி இன்றைக்கு கடைப்பிடிக்கிறது. கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசினா தெரியுமா? அந்த சொல்லாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குதிரை ஓட மறுக்குதுன்னா குதிரைக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு பக்கம் கேரட்டை காமிப்பான், அதாவது உணவு கொடுத்து அதை கெஜோல் பண்ணுறது, சாப்பிட வச்சு தாஜா கொடுத்து. ஒரு குழந்தைய படிக்க இல்லைன்னா நம்ம வந்து சாக்லேட் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி. அதுக்கு மசிலன்னா ஓங்கி ஒன்று போடுவோம்ல, அந்த மாதிரி. இது வந்து ஒரு குச்சியை வச்சுக்கிறது. குதிரை வந்து கேரட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஒழுங்காக ஓடுதுன்னா விட்டுருவான், இல்லை கேரட்டுக்கு மசிய மாட்டுதுன்னா குச்சிலே ஒன்று போடுவான், அப்போ ஒழுங்காக ஓடாது. ஸோ ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் என்பது கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. அதாவது ஒரு இஷ்யூவில் உங்களுடைய எஜமானர் அல்லது உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் உங்களை டீல் பண்ண வரும்பொழுது உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுகிறார். அது வந்து பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய ஏதாவது ஒன்றை செய்து கொடுப்பதாக இருக்கலாம். தட்ஸ் கால்ட் கேரட். நீ அடங்க மறுக்கிற, அவர் சொல்படி கேட்க மறுக்கிறன்னா ஸ்டிக்குன்றது வந்து கேஸு, ஜெயிலு, தூக்கி உள்ளே போடுறது. ஸோ கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்றது வந்து இன்றைக்கி பிஜேபி மத்தியில் அதிகாரத்தில் இருக்குது. அவங்களால பல மாநில கட்சிகளே எனக்கு பாடாப்படுத்திகிட்டு இருக்காங்க. திமுக வந்து அதிகாரத்துலேயும் இல்லை. அப்போ இந்த திமுகவோட 22 எம்பிஸோட ஆதரவு பார்லிமெண்ட்டில் ரொம்ப அவசியம். லோக்சபாவில், ராஜ்யசபாவில் 10 பேர் ஆதரவு ரொம்ப முக்கியம். குறிப்பாக லோக்சபாவில் ரொம்ப முக்கியம். ராஜ்யசபாவில் வெறும் 9 சீட்டு தான் துண்டு விழுது. லோக்சபாவில் 17 சீட்டுக்கு மேலே துண்டு விழுது. அதையும் இழுத்து பிடிக்க வேண்டியிருக்கு. எப்படியாவது நிறைவேற்றணும்னு அமித்ஷா துடிக்கிறார். அப்போ டிஎம்கேவோட தொடர்ந்து திமுக பேசுது, திமுகவோட தொடர்ந்து பிஜேபி பேசுதுன்னா அவங்க வெறும் மன்றாடுகிறார்கள், ரிக்வஸ்ட் நோ, தே ஆர் அடாப்டிங் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. அப்போ இங்கேயும் ஒரு ஹோஸ்டைல் கவர்மெண்ட் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயும் ஏகப்பட்ட சிக்கலை நீங்கள் மாட்டிருக்கீங்க. 1-2 கேஸ் இல்லை, அவ்வளோ பிரச்சனைகள் உங்கள் மேலே இருக்குது. 2 கவர்மெண்ட்டையும் பகைச்சிக்கிட்டு எப்படி ஆள்றது, எப்படி அரசியல் பண்ணுறது? ஸோ இந்த டீலிமிட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வெல்லு மோடிக்கு. இந்த தடவை எப்படியாவது நிறைவேற்றணும்னு பார்க்குறாங்க. அப்போ தமிழ்நாடு அசம்பிளி ரிசல்ட்டுக்கு பிறகு இந்த நிலைமை இங்கே மாறி இருக்குது. 10-12 ஆண்டுகளாக கடுமையான ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் இருந்த திமுக மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்குது. ஏன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சு. நம்ம எதுக்கு வந்து இவங்களை சுமக்கணும், மைனாரிட்டிஸ் ஓட்டை பற்றிலாம் இப்போ கவலைப்படாது, 29 தான் எலெக்ஷன். ஆகவே அவங்க பிஜேபியோட பேசுகிறாங்க என்பது உண்மை. அப்போ திமுக, அதிமுக, பிஜேபி கூட்டணின்னு தாவேக்கா வைக்கிற அந்த விமர்சனம் வந்து உண்மை. அதிமுகவோட இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உடனே அவங்க திமுகவோட கூட்டணிக்குள்ளே போயிடுவாங்க, பிஜேபியோட கூட்டணிக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கும். அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா திரு இந்த விஜய் பில்லை அவர்கள் பாஸ் பண்ண எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிரதி உபகாரமாக சிலதை எதிர்பார்ப்பாங்க. கூட்டணி போகிறதுன்றதெல்லாம் வந்து 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். இல்ல, கூட்டணி போக வேண்டிய அவசியம், அந்த பேச்சே இப்போ வாய்ப்பு மக்கள் இல்லை. சந்திப்பில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இந்த இடைத்தேர்தலே நீங்க நிரூபிச்சு காமிங்கன்னு ஒரு செக் வச்சு போனாரு. நீங்க வேற இந்த இடைத்தேர்தல் நிரூபிச்சு காமிங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆமாம், அதனால தான் நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். இல்லை கூட்டணிலாம் போக மாட்டாங்க நேரடியாக. அதுக்கு அதை பண்ண மாட்டாங்க. முக்கியமான மசோதாக்களில் வந்து அப்ஸ்டைனாக ஆதரவு தெரிவிக்கலாம். அவங்க அதை செய்யுங்கன்றாங்க. அவங்க நேரடியாகவே நீங்கள் பண்ணுங்கன்றாங்க. முடியலன்னா அப்ஸ்டைனாக எங்களுக்கு இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு ஒன் வே ஆர் அதர் யூ ஹெல்ப். நாங்கள் உங்களை தொடமாட்டோம், இவங்க தொடாமலும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும் என்ன. இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும். பட் மார்க் மை வேர்ட்ஸ், டிலிமிட்டேஷனில் நோ காம்ப்ரமைஸ். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்த்து வெளிப்படையாக ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவங்களுடைய புனிதத்தன்மை, பிஜேபி எதிர்ப்பு உண்மையானது என்பது நிரூபிக்கப்படும். மாறா வாக்கெடுப்பை புறக்கணிச்சு அப்ஸ்டைன் ஆனாலோ அல்லது நேரடியாக ஓட்டு போட்டால் சொல்லவே தேவையில்லை, கதை முடிஞ்சிடும். சூசைட் பாலிடிக்ஸ் அது நிரந்தரமாக. இந்த தோல்வி ஒன்றும் திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது. அடுத்த வருஷம் கூட, அடுத்த 5 வருஷத்தில் ஜெயிக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் ஜெயிக்கலாம். டீலிமிட்டேஷன் அல்லது வேறு ஏதாவது மசோதாவில், குறிப்பாக டீலிமிட்டேஷனில் பிஜேபி ஆதரித்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் திமுக வாக்களித்தால்
நிரந்தரமாக கட்சி அழிவை நோக்கி போகிறது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது தமிழக மக்களுக்கு செய்யற துரோகமா கன்சிடர் பண்ணப்படும். அப்பட்டமான துரோகமாக இருக்கும். அவங்களோட இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு 59 சீட் வந்தது காரணம் மைனாரிட்டிஸ், எஸ்பெஷலி முஸ்லீம் ஓட்ஸும் ஹிந்துஸில் செக்யுலர் ஓட்ஸும், அது ரெண்டுமே காணாமல் போயிடும். ஃபார் எவர் தே வில் பி த்ரோன் அவுட். விஜய் மேலே 5 வருஷத்தில் வெறுப்பு வந்தால் கூட, இன்னொன்று இப்போ ஆதரிச்சுட்டு பிஜேபியை 3 வருஷம் பொறுத்த மறுபடியும் காங்கிரஸோட சேர்ந்து பிஜேபி ஏற்றா கூட மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை போயிடும். ஆகவே இது ஒரு மிக நெருக்கடியான கட்டத்தில் தான் திமுக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மோடியை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இங்கே அதே நேரத்தில் கூட்டணி எல்லாம், அவங்க கூட அந்த கூட்டணி எல்லாரும் வெளியில் போயிட்டான். இன்றைக்கி தனிமரமாக நிற்கிறாங்க. தனிமரம் என்றுமே தோப்பாகாது. நிறைவாக ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். திரு சீமான் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு. இடைத்தேர்தலில் வந்து எப்படியாவது உள்ள போயிருன்னு அவர் பார்த்து ஒருத்தர் சொன்னதாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ இடைத்தேர்தலில் வந்து திரு சீமான் அவர்கள் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிங்கையை கொடுத்துருக்குறாருங்கிறத பார்க்க முடியுது. ஏதாவது இடைத்தேர்தலில் எப்படியாவது நீ சட்டசபைக்குள்ளே போயிடணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னதாக சொல்கிறாரு. அப்போ இந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் நின்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது? அது அவர் நிற்கும்போது தாங்க சொல்ல முடியும். வி ஹேவ் டு கிராஸ் த பிரிட்ஜ் when we come to it. நோ அந்த மாதிரி இப்போ வந்து அது ரொம்ப ஹேஷியம், யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. என்ன அவரை பொது வேட்பாளராக நிறுத்தினா திமுக அண்ணா திமுக ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு விஜய் வைக்கிற குற்றச்சாட்டு மேலும் உறுதியாகும். ஓட்டெல்லாம் சீமானுக்கு ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சீமான் ஓட்டே சீமானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அவர் போய் கூட்டணியில் நின்னார்னா திமுக அண்ணா திமுக ஓட்டு அவர் கட்சியிலே இது 2 பேரும் வேணான்னு தான் அவரை மாற்ற பார்த்தான். ஸோ அவங்க ஓட்டே வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சீமான பொது வேட்பாளராக திமுக அண்ணா திமுக ஸ்டாலின் எடப்பாடி நிறுத்துறாங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து கை கோத்துட்டாங்கன்னு திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாயிடும். அது தாவேக்கா வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையாயிடும். அது நிச்சயமாக வந்து திமுக அதிமுகவுக்கு, குறிப்பாக அதிமுகவுக்கு பெருத்த பலவீனத்தை ஏற்படுத்தும். ஓட் பேங்க் அவங்கள விட்டு போகுதுன்னு. எம்ஜிஆர் ஓட் பேங்க், ஜெயலலிதா ஓட் பேங்க் இன்றைக்கி இல்லை, அது திமுக கிட்ட போகுதுன்னா சராசரி அதிமுக வாக்காளன் வந்து அதை காரி உமிழ்வான். ரொம்ப டீசெண்டாக சொன்னான். அவன் நிரந்தரமாக அதிமுகவுக்கு முழுக்கு போட்டுருவான். அவன் ஒன்று பிஜேபிக்கு போவான், இல்லை தாவேக்கா போவான், இல்லை எங்கேயாவது போவானே வழிய திமுகவுக்கு போவதை விரும்ப மாட்டான். அப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டாலே அதிமுக சவக்குழிக்கு போகிறது என்று தான் அர்த்தம். நிச்சயமாக சார். ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.